இஸ்ரேல் மக்கள் யாரை உண்மையை வழிபட வேண்டும் என்று தயங்கினார். எலியா என்னும் தேவன் தீர்க்கதரிசி பாகால் தேவனின் 450 தீர்க்கதரிசிகளுக்கு சவால் விடுத்தார். மேலிலிருந்து யாரால் தீயை அனுப்ப முடியுமோ அவரே உண்மையான தேவன் என்று கூறினார். அவ்வாறு இருவர் சார்பிலும் வேதிகள் அமைக்கப்பட்டன. பாகால் தீர்க்கதரிசிகள் நாள் முழுவதும் நடனமாடி கைகால்களை கொட்டி கூச்சலிட்டார்கள். ஆனால் தீ வர முடியவில்லை. ஆனால் எலியா ஒரே முறை இறைவனிடம் இவ்வாறு வேண்டினார்: நீரே உண்மையான தேவன் என்று இம்மக்களுக்கு தெரியப்படுத்தும் என்று கூறினார். அப்போது ஆண்டவர் வானிலிருந்து தீயை அனுப்பினார். பலியையும் கற்களையும் நீரையும் அது சுட்டெரித்தது. மக்கள் அனைவரும் தரையில் விழுந்து சொல்லினர், ஆண்டவர்தான் உண்மையான தேவன் என்று. ஆம் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய உண்மையான மனதிலிருந்து வரும் ஜெபம் 100 சடங்குகளை விட மிகுந்த பலன் தரும். ஆம், உயிருள்ள தேவனை நீங்கள் விசுவாசியுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த அற்புதத்தை காண செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.